சாத்தான்குளம் அடுத்து ஒரு போலீஸ் கேஸ். சாத்தான்குளத்தில் என்னாச்சு, அப்பாவையும் பையனையும் போட்டு அடித்து கொண்டாங்க. அதில் போலீஸ்காரவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டாங்க. அதில் இப்போ இன்ஸ்பெக்டராக இருந்தவர் அவர் ஜெயிலில் இருக்கார். அவர் சொல்லிட்டார், நான் அப்ரூவர் ஆகிடலாம்ப்பா, நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்ரூவர் ஆகிட்டார். அப்ரூவர்னால் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அப்பப்போ சட்டம் சம்மந்தப்பட்டதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 306 சிஆர்பிசின்னு ஒன்று இருக்குது. அதில் என்னென்னா, ஒரு குற்ற வழக்கில் பல குற்றவாளிகள் இருந்தால் அதில் ஒரு குற்றவாளி அப்ரூவர் ஆகி நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டா அவருக்கு விடுதலை பண்ணிடலாம், இல்லை அவர் தண்டனையை குறைக்கலான்னு ஒரு இது இருக்குது. அதனால் முந்திக்கிட்டார். போலீஸ் என்னென்ன பண்ணுச்சுன்னு நான் சொல்லிடுறேன், என்னை அப்ரூவர் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறேன். அதனால் கூட மாட்டினவன்லாம் செத்தான், அந்த மீதி அடித்தவன்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான். அதனால் ஜெயிலில் தான் இருக்காங்க, நான் அப்ரூவர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க. ஆனால் சாத்தான்குளத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. சாத்தான்குளம் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அங்கே போகவே எல்லாருமே பயப்படுவாங்க. போலீஸ்கார் ஐயோ சாத்தான்குளம் வேணாம் சார்மா. ஏன் அந்த சாத்தான்குளத்தை இப்படி சொல்கிறீங்கன்னா, அந்த தூத்துக்குடியில் இந்த இதில் மத ரீதியான இது நிறைய உண்டு. போலீஸ்காரனால் சமாளிக்க முடியாது. யாரையாச்சும் பிடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த மதத்தை சேர்ந்தவங்க குரூப் வந்துடுவாங்க, ரெக்கமெண்டேஷன். ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டெர்லைட்டு கூட என்ன நினைக்கிறீங்க, ஸ்டெர்லைட்டு கூட ஆரம்ப கட்டத்தில் நடத்தும் போது மத ரீதியானவங்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பஞ்சாயத்துக்கு ஸ்டெர்லைட்டில் போய் தகராறு பண்ணுவாங்க. அதனால தான் அவனே பார்த்து இந்த மதவங்கள்லாம் வர்றாங்களே, பெரிய இங்கே இது நடத்துகிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு ஸ்டெர்லைட்டுக்கே பிரச்சனையாக இருக்குது. இப்போ சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன் எவன் போனாலுமே என்னையா எந்த வழக்குக்கும் ஆளை பிடிக்க முடியாது. வழக்குக்கு பிடிச்சிங்கன்னா 4 பேர் வந்துடுவான் மத ரீதியான. அதனால் அந்த காவல் நிலையத்தில் ரொம்ப கோபமாக இருந்தாங்க ஒரு சில பேர். இல்லைன்னா இவங்க 2 பேர், இவங்க அப்பாவிங்க, இவன் இதில் இருந்தவன் பாவம், கொரோனாவில் கடையை 9 மணி வரை வச்சவன், அவன் செஞ்ச தப்பு என்ன இருக்குது. இவன் என்ன பண்ணான், போலீஸ்காரன் அந்த மற்றவன் மேலே இருக்கிற கோவத்தில் அந்த கோவத்தை பூரா இங்கே காமிச்சு முரட்டுத்தனமாக அடித்து கொண்டாங்க. அதுதான் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். அதனால் இப்போ இவர் வந்தாருன்னா இந்த கதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் நடந்தது அந்த கோபத்தில் தான் எல்லாம் சேர்ந்து அடித்தோன்னு தான் சொல்லுவார். வேறு என்ன இருக்குது. இல்லைனா 9 மணி வரை கடையை வச்சுருக்கிறவனை அடித்து கொள்கிற அளவுக்கு என்ன இருக்குது. அது மிகப்பெரிய கொடுமை இல்லையா.